ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா எங்களோட லன்ச் தாங்க. பாருங்கள், எறா வந்து அன்றைக்கி வாங்கின எறா தாங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னன்னா கொஞ்சோண்டு கிரேவி பண்ணி சாப்பிட்டா தாங்க எறா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் எங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிரேவி பண்ணும்போது பாருங்கள், அந்த எறாவையும் போட்டு நல்லா சுருளை வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த எறா வந்து நல்லா மாவு மாதிரி வெந்து வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆளுக்கு 5 5 எறா தாங்க வந்தது. மொத்தமே 25 எறா வந்து எனக்கு இருந்தது. குட்டி எறாலாம் சேர்த்து ஆளுக்கு 5 5 கணக்கு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே நிறைய வறுத்து சாப்பிட்டுட்டோம். முக்கால்வாசி வறுத்து சாப்பிட்டுட்டோம். மீதி இருந்ததை தான் வந்து நான் வந்து தொக்கு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். பெப்பர்லாம் போட்டு சூப்பராக கிரேவியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுட சுட சாப்பாடு, கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டது போக தொக்கு மட்டும் மீதி இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் நாய்க்கு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம். அதுவும் சாப்பிட்டதுங்க. அவ்வளோ தாராளமாக தாங்க இருந்துச்சு. ரசம் இருந்ததுனால பாப்பா வந்து ரசம் போட்டு சாப்பிடுவாங்க. பையனும் ரசம் போட்டு சாப்பிடுவான். நாங்கள் வரலையும் தான். அதனால் தொக்கு மீதி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.